அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் சனி, 8இல் சூரியன், 8இல் செவ்வாய், 9இல் சூரியன், 10இல் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 6இல் ராகு, 9இல் சூரியன், 10இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்துக்கும் பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கும், லாபங்கள் பெருகும். குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு சென்றிருப்பதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான வழி பிறக்கும். பணத்தினை சேமிப்பீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் நிறைவேற்றுவீர்கள். சுபகாரியங்கள், இதுவரை தடங்கலான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய உதவிகள் தற்போது கிடைத்து உங்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் பிறக்கும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் சற்று கவனமாக செல்லுங்கள். அதிக வேகம் வேண்டாம். எல்லா விதத்திலும் சாதகமாக கிரகங்கள் உள்ளன. ஆனால் 7ஆம் இடத்தில் கண்டக சனி நடக்கிறது. குரு உச்சமடைந்து சனியை பார்ப்பதால் சனியினுடைய தீவிரத்தை குறைக்கிறார். 9இல் சூரியன் உங்களுடைய மனோ தைரியத்தை அதிகப்படுத்துவார். ஆத்ம பலம் தங்களுக்கு பெருகும். அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். அஷ்டமத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் தங்களுக்கு செவ்வாய் இருப்பதை மறக்க வேண்டாம். சகோதரர்கள் அஷ்டமத்தில் இருப்பதால் சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம். அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப பிரச்சனைகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வழி உண்டு. சமயத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் சற்று கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். மற்றபடி தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.